வணக்கம். நமது யூடியூப் சேனல் மற்றும் ரஞ்சித் டீம் இணைந்து வெளியிடும் 2026 சட்டமன்ற தேர்தல் கருத்து கணிப்பு. இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கும் தொகுதி நமது யூடியூப் நேயர் ஜெயபிரகாஷ், யூடியூப் நண்பர் ஜெயபிரகாஷ் என்பவர் கமெண்டில் கேட்டு கொண்டதற்கிணங்க நாம் இதை முன்னதாகவே பார்க்க இருக்கிறோம். நமது சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை ஒவ்வொரு தொகுதியாக தொகுதி 1லிருந்து 234 வரை வரிசையாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நமது நேயரின் விருப்பத்திற்காக, நமது யூடியூப் நண்பரின் விருப்பத்திற்காக முன்னதாகவே இந்த தொகுதியை பார்க்க இருக்கிறோம். அவர் கேட்ட தொகுதி கோயம்புத்தூர் சட்டமன்ற தொகுதி. கோயம்புத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தற்போது நாம் பார்க்க இருக்கும் தொகுதி கோயம்புத்தூர் தெற்கு சட்டமன்ற தொகுதியாகும். இந்த தொகுதியில் இதுவரை 3 முறை சட்டமன்ற தேர்தல் சந்தித்துள்ளது. இதில் 2 முறை அதிமுகவும் 3வது முறை அதிமுக சார்பாக கூட்டணியில் நின்ற பாஜகவும் வெற்றி பெற்றுள்ளன. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவை சார்ந்த வானதி சீனிவாசன் 53,209 வாக்குகளை பெற்று சதவீத அடிப்படையில் 34.38% பெற்று வெற்றி பெற்றுள்ளார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட மக்கள் நீதி மைய கட்சியை சார்ந்த கமலஹாசன் 51,481 வாக்குகளை பெற்றுள்ளார். காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மயூரா ஜெயக்குமார் 42,383 வாக்குகளை பெற்றுள்ளார். நாம் தமிழர் கட்சி அப்துல் வஹாப் 4,300 வாக்குகளையும், நோட்டோவுக்கு 901 வாக்குகளும் கிடைத்துள்ளன. வானதி சீனிவாசன் அவர்களை கமலஹாசன் 1,728 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்து வானதி சீனிவாசன் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார். இந்த தொகுதி அடங்கியுள்ள பகுதிகள் கோயம்புத்தூர் மாநகராட்சியில் உள்ள வார்டு 21 முதல் 47 வரை உள்ள பகுதிகள் இந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டவைகளாகும். இங்கு பெரும்பாலானவர்கள், அதாவது 20% முஸ்லிம் வாக்குகள். இதற்கு அடுத்ததாக முதலியார்கள் 10%, நாயக்கர்ஸ் 7% முக்கிய வாக்காளர்களாக இந்த தொகுதியில் உள்ளனர். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்கள் 20% இருந்தாலும் பாஜகவின் வெற்றியை தடுக்க முடியாத ஒரு வெற்றியாக இருந்துள்ளது. தற்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கருத்து கணிப்பு முடிவுகளை இப்பொழுது பார்க்கலாம். இதில் மக்களின் ஆதரவை பெற்று முதல் இடத்தில் உள்ள கட்சி அதிமுக. கிட்டத்தட்ட 29% மக்களின் ஆதரவை பெற்றுள்ளது. 2வதாக திமுக 27% ஆதரவை பெற்றுள்ளது. 3வதாக புதிய கட்சி தமிழக வெற்றிக் கழகம் 26% மக்களின் ஆதரவை பெற்றுள்ளது. நாம் தமிழர் கட்சி 12% ஆதரவுடன் 4ஆம் இடத்திலும், இதர கட்சிகளுக்கு 6% இடத்தை மக்கள் தங்கள் ஆதரவாக அளித்துள்ளனர். மீண்டும் மற்றொரு தொகுதியை அடுத்த பதிவில் காணலாம். அதுவரை நீங்கள் எங்களது சேனலை தொடர்ந்து பின்தொடருங்கள். உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.